வள்ளுவர் வாக்கு ஜோதிட நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. சித்திரை நட்சத்திரம் பார்த்தோம். அதுலேயே பயங்கரமான கமெண்ட்ஸு. சரி, ஐயா ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாரு, எங்களுக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து யார் வெயிட் பண்ணுறாங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ஐயா, இப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாமா ஐயா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கு வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அப்போ சுவாதி நட்சத்திரம் வரும்போது அசுவனி பரணி கிருத்தி ரோகிணி மிருகசிரிசம் திருவாதிரை புனவுச பூச ஆயிலை மகம் பூர உத்திர அஸ்தம் சித்திரை சுவாதி அப்படி வரும்போது 15வது நட்சத்திரமாக வருது இல்லைங்களாங்கம்மா? இந்த 15வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த 15வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாக இருக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் சுவாதி நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு 7வது ராசி துலா ராசி. இந்த துலா ராசியில் தான் சுவாதி நட்சத்திரம் பிறக்கும். இந்த துலாம்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய வீடுங்க. ஓகே. இது அதிகமாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம்ங்கிறது தேன்பூச்சி. இந்த தேன்பூச்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேன்பூச்சியோட குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? தேனெல்லாம் கொண்டு ஒரு ராட்டில் வைக்கும். பார்த்துருக்கீங்க? அந்த ஒரு ராட்டில் கொண்டு தேனை எங்கெங்கேயோ பூக்கள்லேருந்து பறிச்சுட்டு தேனை கொண்டு ஒரு சேகரித்து வைக்கும். இந்த தேன் கூடு கூடு கட்டும். கடைசியாக தேன் ரொம்ப வலிஞ்சு சொட்டாக ஒழுகிற காலம் வரும்போது யாரும் ஒருத்தர் தேனை தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த சுவாதி நட்சத்திரக்காருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, சுவாதி நட்சத்திரம் எல்லாத்தையும் உருவாக்குவாங்க, மற்றவங்க அனுபவிப்பாங்க. இதை தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அளவாக உருவாக்கலாமல்ல. யாருக்கோ பெரிய பிரம்மாண்டமாக செய்கிறத விட எனக்கு இந்த வீடு போதும், எனக்கு இந்த வண்டி போதும், எனக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு அவங்களுக்கு அளவாக உருவாக்கிட்டால் அது அவங்களுக்கே சொந்தம். எல்லாமே நான் பெருசாக பண்ண போகிறேன்னு சொல்லி பண்ணினா அவங்க அதை உருவாக்குவாங்க, இவங்க அனுபவிக்க முடியாது. இதை சுவாதிங்க. நிறைய பேர்த்த பார்த்துருக்கேங்க இந்த உலகத்தில் நல்லா வளர்த்தி வாழும் பண்ணி இந்த சுவாதி நட்சத்திரக்காருடைய குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடைசி வரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழக்கூடியதுங்க. இப்போ பாருங்கள், அந்த தேன் பூச்சி மற்றவங்க எடுத்துகிட்டு போகிறக்காக இது எத்தனை பூக்களை போய் பறிச்சுட்டு வந்ததுங்க, தேன்களை. அதுபோல் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் தேடி வச்சு வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் நம்ம பெருசாக எதையும் அனுபவிக்க முடியாமல் 7வது ராசி என்பது துலா ராசி. இந்த துலாம்னா இந்த தட்டும் இருக்குது இல்லைங்களா? இந்த 2 தட்டும் இருக்குது துலாம். ஒரு சரிசமமாக வாழ்ந்துட்டு போனால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் நீதி தேவதையை முன்னாடி வச்சு தராசை வச்சுருக்காங்க. அப்போது ஒரு பஞ்சாயத்துன்னு வரும்போது நீதி தேவதைகிட்ட சொல்லுவாங்களாம், அம்மானு பார்க்காத, அப்பான்னு பார்க்காத, சித்தப்பன்னு பார்க்காத, பெரியப்பன்னு பார்க்காத, கண்ணை கட்டி வச்சு நியாயம் எதுவோ அதை மட்டும் நீதி தேவதை சொல்லுன்னு சொல்லி இந்த நீதி தேவதையாக வாழணுங்கிறதுக்காகத்தான் துலா ராசியில் கொண்டு போய் தெராசை வச்சுருக்காங்க. அப்போ இந்த துலாம் ராசிங்கிறது கடைசி வரைக்குமே சரிசமமாக வாழும்னு நினச்சி தான் அது வாழும். ஆண் பாதி பெண் பாதியாக வாழ்கிற மாதிரி துலா ராசியில் வாழும். அப்படி இருக்கும் காலகட்டங்களில் அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பெரிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கோம்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நம்ம என்றைக்காவது முன்னுக்கு வரலான்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கி மற்றவங்க எடுத்துகிட்டு போகும்போது இவங்களுக்குள்ளேயே ஒரு வெறுப்பு உருவாயிரும். அப்போ இவங்களுக்கு அண்ணன் தங்கச்சி சொந்தம் வந்த தாய் புள்ள எல்லாம் ஒரு காலத்தில் பாசமாக இருப்பாங்க, அப்படியே அகேன்ஸ்டாக மாறிடுவாங்க இவங்களுக்கு மட்டும். ஏன்னா அது சுவாதி நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம். இந்த ராகு என்பது பாம்பு கிட்ட போய் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகலாமான்னு சொல்லுவாங்களா? என்னங்கம்மா? சுவாதினா பாம்பு கிட்டவா நம்ம 2 பேரும் காபி சாப்பிட போகலாம், நம்ம 2 பேர் சினிமாவுக்கு போகலான்னு கூப்பிடுவாங்களா? ஏன்னா அதுக்கிட்ட கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது இனமே வேறு. அதனால் இது எல்லாமே ஒரு காலத்தில் அறியாத வயசில் தெரியாமல் பாசம் இருக்கும். கடைசி காலத்தில் எல்லாருமே உறவுகள் தாய் பிள்ளைகள் எல்லாம் அவங்கள விட்டு பிரிஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த துலாம்ங்கிறது அந்த தெராசில் தனியாக நிற்கிற அந்த முள் பாயிண்ட் எப்படி நிற்கிதோ அது மாதிரி நான் இவ்வளவு கௌரவமாக வாழ்ந்து இவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்து இவ்வளவு நேர்மையாக இருந்து என்னை எல்லாரையும் ஏமாற்றிட்டாங்களேன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு காயம் இருக்கும். எப்போவுமே துலா ராசிக்கு மனசுக்குள்ள ஒரு காயம் இருக்குங்க. இந்த காயத்துக்கு மருந்து போடுறதுக்கு யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது, மாறுதலும் இருக்காது. இவங்க ஒத்தையடிப்பாத மாதிரியே இவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. இதுதான் சுவாதியுடைய ஒரிஜினல் குணாதிசை. அப்போ இந்த குணாதிசையில் அதனால தான் சொன்னேங்க,
யாருக்காக வாழ வேண்டாம், நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்தால் உங்களுக்கு எல்லாம் சிறப்பு. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களாங்கம்மா? உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? இப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு இந்த உலகத்தில் கேளுங்க. எனக்கு கஷ்டம்னு எடுத்துகிட்டு என்னங்க, என் பையன் நல்லா இல்லை, என் மனைவி நல்லா இல்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, என் தாய் புள்ள சரியில்லை, எனக்குன்னு தொழில் சரியில்லை, எல்லாமே அவுட் சைடு தான் சொல்லுவார். அவருக்கு ஏதாவது நல்லா இல்லையான்னு கேட்டால் சொல்ல மாட்டார் பாருங்க. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கேட்டால், எனக்கு என்னங்க 3 நேரம் சாப்பாடு, நல்ல துணிமணி, ஆண்ட முன்னியத்தில் என்னை கைகால் சுகத்தோடு நல்லா வச்சுக்கிறாங்க, எனக்கு என்ன குறை இருக்குது? ஒன்றுமே இல்லை. என்னை சுற்றி சைடில் தான் இருக்குங்கன்னு சொல்ல வரேன். ஒன்று என்னோடய வயசுக்கு மனைவியோட வழியில் பிரச்சனை, இல்லை என் குழந்தைகள் பிரச்சனை, இல்லை என்னுடைய அம்மா அப்பா பிரச்சனை, இல்லை என்னுடைய அண்ணன் தம்பிகள் பிரச்சனை, இல்லை எனக்கு சொத்து பிரச்சனை, எல்லாமே அவுட் சைடுடைய பிரச்சனையை மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குதுன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா நிறுத்தி பாருங்கள், கஷ்டங்கிறது உங்களுக்கு இல்லை, வெளியிருந்து எடுத்துக்கொண்டு உள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னு. யாருக்குமே நீங்கள் இந்த உலகத்தில் கேளுங்க, சாமி எனக்கு நிம்மதியே இல்லைம்பாங்க. உங்களுக்கு படுக்கிறக்கு பாயும் ஒரு தலகாணியும் ஒரு பெட்சைட்டும் இருந்தால் காலையில் சூரிய உதயத்துக்குள்ளே நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். அப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்னமோ ஒன்று உலட்டுது, அதனால் நிம்மதி இல்லை. அப்போ உங்களுக்கு நிம்மதி இல்லைங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம்? அப்போ இது எல்லாமே எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறாங்கன்னா, எல்லாருமே வெளியிருந்து பொருளை எடுத்துக்கொண்டு இந்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, இந்த பொருளை அடையணும், இந்த பொருள் எனக்கு சொந்தம், இந்த பொருள் தான் எனக்கு இந்த உலகம்னு நாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த உள்ளே இருக்கிறத வெளியே எடுத்து வைக்காமல் வெளியே இருக்கிறத உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு, வேதனையும் சோதனையும் கடவுள் மேலே கொண்டு போய் பாரத்தை போட்டால் கடவுள் என்ன செய்வார்? அது கடவுள் அப்படின்னா அதை பிரித்து பார்க்கணுமா? கடந்து உள்ளே போயிட்டே இருந்தேன்னா கடவுள். கடவுள் நீ கடந்து உள்ளே போனேன்னா உன்னுடைய கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் ஒரு ஆழமான ஒரு விஷயம் கிடைக்குங்கிறதுக்காக நீ கடந்து உள்ளே போங்கிறத காலப்போக்கில் கடந்து உள்ளே கடவுள் 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 காலப்போக்கில் கடவுள்னு வந்துருச்சு. நாமளே சிந்தித்து செயல்பட வேண்டியது நம்மளுடைய மனசாட்சி தானே கடவுளுங்க. இந்த காலையில் எழுந்திரிச்சனே சூரியன் உதயமாகுது, அந்த சூரியன் உதயமாகலினா ஒரு தாவரம் கூட சுரக்காது. அப்போ சூரியனாக அவர் கடவுளாக ஒழிக்கிறாரு, இரவில் சந்திரனாக ஒழிக்கிறாரு. அப்போ இது எல்லாம் தான் கடவுள். அப்போ நமக்குள்ள பிரச்சனையை எடுத்து உள்ளத்தில் அழுகிறது, வெளியே சிரிக்கிறது, தன்னோட வேதனை தனக்குள்ளேயே மூடி வச்சுட்டு இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிருன்னு நம்மளுக்குள்ளேயே வேஷத்தை போட்டுட்டு வெளி உலகத்துக்கு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நமக்காக வாழ்கிற வாழ்க்கை எப்போது? என்னங்கம்மா? அது வேணும் இல்லைங்களா? இந்த உலகத்தில் நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. 120 வருஷம் வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆயுள் இருந்தது. இப்போ 60 வயசுக்கு மேலே தடி கொடுத்துருவாங்களாட்டு இருக்குது. இந்த 60 வயசுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையே மனநிறைவாயில்னா உங்கள் ஆன்மாவே திருப்தி அடையாதே. நம்ம உடம்பு மட்டும் திருப்தி ஆகாது, நம்ம ஆன்மாவே திருப்தி அடையலைன்னா நமக்குள்ளே ஒரு ஆன்மா ஒன்று நம்மளோட வாழ்ந்துட்டுருக்குதுங்க. இந்த ஆன்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா என்ன சொல்கிறாங்க வெளியிருந்து? நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு, மனசுக்குள்ள இருக்கிற சாட்சி சொல்லுமான்னு பார்க்கலாங்கிறாங்க. அந்த மனசாட்சிங்கிறது நமக்கே குற்றம் எது நல்லது எதுன்னு தெரியறது. உள்ளுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள ஒரு சாட்சி ஒரு ஜீவன் இருக்குது. அதுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எது பேசினாலும் நம்ம மனசார பேசுகிறோம். அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா அது மனசார மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு அது தனிமரமாக தான் நிற்கிங்க. பத்தாவது ராகு என்பது ராகு உடைய நட்சத்திரம். இந்த ராகு என்பது பாம்பு. பாம்பு இருக்கிற இடத்துல நம்ம இருப்போமாங்க? அப்போ அது கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, ஆனால் மனசு தனியாக தான் இருக்குங்க. இந்த சுவாதி நட்சத்திரம் துளாராசி, அது சுக்கிரனுடைய வீடு. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் கடந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சு என்னைக்காவது ஒரு நாள் நான் வாழ்க்கையில் நல்லா இருக்க மாட்டேனான்னு இந்த மனம் ஏங்குமா? எப்படிங்கம்மா? எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் பாருங்கள், ஒரு குட்டி சந்தோஷம்தான் வாழ்க்கையில். அந்த குட்டி சந்தோஷத்தை கெட்டியாக பிடிச்சிக்கலைன்னா புத்திசாலித்தனம் இல்லை. குட்டி சந்தோஷத்தை கெட்டியாக பிடிக்கலைன்னா இருக்கிறதே நம்ம இழந்துருவோம். நம்ம பெருசாக சந்தோஷமாக ராஜா மாதிரி வாழலான்னு நினைக்காதீங்க. ராஜா கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் அவரோட வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார். இவங்க சொல்கிறது வேணால் அப்படி உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நான் ராஜா ராணி மாதிரி வாழலான்னு நினைக்கிறேன்னு. ராஜா கிட்ட போய் கேட்டோம்னா 1000 கதைகள் சொல்லுவார். ராணி கிட்ட போய் கேட்டிங்கன்னா நான் ஏன் பிழைக்கிறேன்னு எனக்கே தெரியும் பாரு. இது பேருக்கு ராஜா ராணின்னு வந்துருச்சுங்க. எல்லா வாழ்க்கையிலையும் மனித பிறவி எடுத்தால் இந்த கஷ்டத்தில், இந்த கஷ்டம் துன்ப இன்ப பிறப்பு இறப்பில் எல்லாமே இருக்குது இல்லைங்களா? எல்லாத்தையும் அனுபவிச்சதானே கலந்த கலவை தானே வாழ்க்கை. என்னங்கம்மா? அரை மணி நேரம் சிரித்தா நீங்கள் அரை மணி நேரம் அழுதாகணும். அப்படின்னா பார்த்துக்குங்க கடவுள் எப்படி வச்சுக்கிறான்னு பாருங்க. அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படித்தாங்க அவங்க வாழ்க்கை. அவங்ககிட்ட போய் இந்த மனசார இந்த கதையெல்லாம் சொன்னீங்கன்னா, எப்போங்க நீங்கள் இதை பார்த்தீங்க? நடந்ததை நடந்த மாதிரியே சொல்கிறீங்களே, இது எப்போ இதை பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் நாம் படித்த காலமெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு முதல்ல அவங்க உண்மையாக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அது பெரிய பாக்கியம். என்றைக்காவது ஒரு நாள் நான் நல்லா இருக்க மாட்டேனான்னு வைராக்கியத்துக்காக வாழ்ந்துட்டுருப்பாங்க.
இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தா முதல் ராகு திசையில் பிறந்தாங்களா, இப்போ ராகு திசை 18 வருஷம்னா ஒரு 9 வருஷம் அவங்க வாழ்க்கை அந்த திசை இருப்பு இருக்கும். அடுத்த குரு ஒரு 16 வருஷம், 16 ஒரு 9 இருங்க, 16 ஒரு 9 25. இந்த 25 வயசுக்குள்ளே இவங்களுடைய வாழ்க்கைக்கு கல்யாண வயசு வந்துடும். அப்போ ராகு முடிஞ்ச குரு, இவங்களுக்கு சனி திசையில் கல்யாணம் 19 வருஷங்க. அப்போ 25 ஒரு 20 அப்படி வரப்போது ஒரு 35 34 வயசுக்குள்ளே ராகு திசை முடிஞ்சு குரு முடிஞ்சு சனி திசை வந்துடும். இந்த சனி திசை 35, புதன் திசை வரும்போது 17 வருஷங்க. இப்போ அது 35 ஒரு 17 52ங்கும் போது அப்போ இவங்களுக்கு புதன் திசை முடிஞ்சு கேது திசை வரும்போது 57 வயசு ஆயிரும். சுக்கிரன் திசையில் இவங்க ரிட்டையர்டு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கால திசையிலையுமே 10 வயசுக்குள்ளே அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. 10லேருந்து 20 வயசுக்குள்ளே இளமையில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே திருமண வாழ்க்கையை அனுபவித்து இன்னும் திருப்தி இல்லையேன்னு கஷ்டப்படுவாங்க. 30லேருந்து 40 வயசு வரும்போது குழந்தைகள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் இவங்களை எப்படி நம்ம கரை சேர்த்த போகிறோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. 40லேருந்து 50 வயசு வரும்போது கொஞ்சம் மூச்சு விடலான்னு நினைக்கும் போது குழந்தைகளோட கடமைகள் உள்ளே வந்துடும். 50லேருந்து 60 வயசு வரும்போது நான் எப்போ ரிட்டையர்ட் ஆகுன்னு தெரியாமல் இந்த குழந்தை கடமை முடிச்சுட்டா நான் வெளி உலகத்துக்கு வந்துடலான்ட்டு இருக்கிறேன்னா 60 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இந்த 60 வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கையை முதல்ல அமைதியாகும். அது வரைக்கும் இவங்களுடைய போராட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எல்லாமே இந்த சுவாதி நட்சத்திரத்துக்குள்ளே இவ்வளவு ரகசியங்களையுமே ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணோட மனசுக்குள்ளே இவ்வளவு பாரத்தையும் கொண்டு போய் நம்ம துணிச்சு வச்சுட்டா அந்த பொண்ணு எப்படி மனசை இறக்கி வச்சுட்டு சந்தோஷமாக வாழுன்னு சொல்லுங்கள். அதனால தான் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நல்ல துணிமணி கட்டியிருப்பாங்க, முகபாவனை நல்லாயிருக்கும், எல்லாரும் போட்டுக்கிற மாதிரி கை நிறைய கால் நிறைய கழுத்து நிறைய நகை நட்டு போட்டிருப்பாங்க. அவங்கள புதுசாக தனியாக உட்கார வச்சு ஒரு அறையில் உட்கார வச்சு கதை கேட்டிங்கன்னா காசி படத்தில் சொன்ன மாதிரி என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். அப்படித்தான் அவங்க வாழ்க்கை இருக்குமாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதிலிருந்தாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் இல்லைங்களா. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர் உண்மையாலுமே சாதிக்க பிறந்தவங்க, எதுலேயுமே தோற்று போக மாட்டாங்க. அப்பளவு கஷ்டம் அனுபவிச்சும் கூட இன்னமும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்குன்னு சொல்லி உயிரோடு இருக்கிறாங்க, உயிர் வாழ்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு தேடல் இருக்கா இல்லைங்களா. அப்போ கண்டிப்பாக அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் இந்த பதிவில் கொடுக்குறேங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சி இருக்குங்க. கண்டிப்பாக இதை செய்துட்டு வரட்டுங்க. அந்த நட்சத்திர தோஷ நிவர்த்தியானால் இந்த பாரமெல்லாம் குறைஞ்சு நிம்மதியும் சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். இப்போ சுவாதி நட்சத்திரக்குமே நீங்கள் வந்து பலன்கள் வந்து எதிர்காலத்தை வச்சு ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிட்டீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கோவிலும் சொல்கிறதா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்கம்மா. இப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் எந்த கோவிலை போய் வழிபட்டுட்டு வரணும்? கண்டிப்பாங்கம்மா. அதாவது இதுவரைக்கும் நிறையா மக்களுக்கு ரகசியமாக தெரியாத ஒரு கோயில் வந்துங்க சுவாதி நட்சத்திரத்துக்குன்னே ஒரு கோயில் இருக்குது. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு எத்தனையோ கோவில்கள் இருக்குதுங்க. ஆனால் நட்சத்திர கோயில் இது வரைக்கும் மக்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. அது சென்னையில் பூந்தமல்லி பக்கத்தில் சித்துக்காடுங்கிற ஊரில் தாத்திரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குதுங்க. இந்த கோவிலில் போய் சாமிக்கு 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு அசுர வளர்ச்சிங்க. இதை பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அதான் வந்து சுவாதி வந்து குட்டி சந்தோஷத்தையும் கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்து பல்வேறு கஷ்டங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு சுவாதி வந்து தனியாக நின்று ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த விளக்கம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து மன நிறைவை கொடுக்கும் அப்படின்னு ஐயா. சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம்மா.